ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்டவர் கமலஹாசன் சாரோட நெக்ஸ்ட் பிளான்ஸ்லாம் என்னது, என்னென்ன படத்தில் அடுத்து நடிக்க போகிறாரு அப்படின்ற லேட்டஸ்ட் மாசான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் கமல் சாரோட அடுத்த படம் எப்படா வரும் அப்படின்னு பயங்கர தீவிரமாக காத்துட்ருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்காக தரமான நியூஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஆண்டவர் கமலஹாசன் சார் வந்து எஸ்யூ அருண்குமார் அவர்களோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா 50 years old ஹீரோவா இந்த படத்துல நடிக்க போறாராம். அண்ட் இந்த படத்தை வந்து லைவ் லொகேஷன்ஸ்ல தான் ஷூட் பண்ண போறாங்களாம். எந்த விதமான செட் ஒர்க்கும் இந்த படத்துக்கு இருக்க போறது இல்ல. தற்போது பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி அண்ட் ஆல்சோ படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து முடிய போது விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங்ல ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் கலந்துக்க இருப்பதாக லேட்டஸ்டா தகவல்கள் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து டைரக்டருக்கு மட்டுமே 4 கோடி ரூபாய் சம்பளம் வந்து கமல் சார் அவர்கள் வந்து கொடுக்க போறதாக லேட்டஸ்டா தகவல்கள் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை வந்து RKFI பேனர்ல தான் ப்ரொடியூஸும் பண்ண போறாங்க. ப்ரோ அப்ப அன்பறிவு ப்ராஜெக்ட் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு சைட்ல வந்து ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்கு. அன்பறிவு ப்ராஜெக்ட் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஃபிலிம் அப்படின்றதுனால நிறைய AI ஒர்க்ஸ்லாம் அந்த படத்துக்கு தேவைப்படுது. ஒன்ஸ் அன்பறிவு மாஸ்டர்ஸோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு தகுந்த VFX நிறுவனம் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கமல் சார் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்லயும் சைமன்டேனியஸா கலந்து நடிக்க உள்ளதாக லேட்டஸ்டா தகவல்களும் வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம கமல் சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 படங்களையுமே கமல் சார் வந்து 6 months கேப்ல வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறாராம். ஸோ கண்டிப்பா ஒரே வருஷத்துல இந்த 2 படமும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இது மட்டும் இல்லாம கல்கி 2 படத்துல வர கமல் சார் வந்து மெயின் வில்லனா நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா வரப்போற வருஷம் வந்து கமல் சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு தரமான வருஷமா இருக்க போறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ கமல் சார் ஃபேன்ஸ் யாரெல்லாம் எந்த படத்துக்காக பயங்கர ஃபயரா காத்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.